வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, வளர்க வேதாத்ரியம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். கொன்றை வேந்தனில் அவ்வை பாட்டி சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை தான் இது. இதை நாம் படிக்கும்போதே என்னன்னா பல அர்த்தங்களை நாம் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா என்னென்னு முதல்ல சொல்லுவோம் அப்படின்னாக்கா, இந்த பெண்கள் சாப்பாட்டை குறைச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அதுதான் அழகு அப்படின்னு நாம் நினச்சிக்குவோம். ஆனால் உண்மையில் அந்த அர்த்தம் அல்ல. உண்டி என்றால் சாப்பாடு தான், சுருங்குதல் என்பது குறைவாக அப்படின்னு தான் அர்த்தம். பெண்டிற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்கள் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, சமையல் வேலையிலேயே பெண்கள் நிறைய நேரம் செலவழிச்சிட்றாங்க இல்லைங்களா. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னாக்கா குடும்பத்தில் நிறைய சமைக்கிறோம், நிறைய வெரைட்டி சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமையலறையிலேயே முடங்கி கிடப்பாங்க. அந்த நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நல்ல சுவையான உணவை நல்லா சமைக்கட்டும். ஆனால் குறைந்த நேரம் எடுத்துக்கிட்டு சமையலறையிலேயே உணவை தயாரிப்பதற்கு குறைஞ்ச நேரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற நேரத்தை அவங்க மற்ற விஷயங்களுக்காக அந்த நேரத்தை அவங்க ஒதுக்கணும். அதனால தான் சாப்பிடுவதை குறைச்சிக்கிட்டால் பெண்களுக்கு அழகு அப்படின்றது இல்லை. ஆனால் அந்த உணவு சமைக்கும் நேரத்தை சமையலறையில் குறைச்சி கொண்டாங்க அப்படின்னு சொன்னாக்க மற்ற விஷயங்கள் இல்லை. வெளியில் இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ நன்மைகள் செய்யலாம், அவங்களுடைய திறமையை மற்ற இடங்களில் அவங்க காமிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அப்படின்றதுனால தான் இந்த உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால நாம் பெண்களாகிய நாம் வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்ய வேண்டும்.